பாருங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வேத வசனத்து மூலமா அடியனிடத்துல ஆண்டவர் பேசினார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, இந்த மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா பயப்படுகிறது, பதறுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் இதை குறித்து தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பாருங்க, மனசு பதற்றம் ஏன் வருதுன்னா எதிர்காலத்தை குறித்ததான எண்ணங்கள், வீட்டின் சூழ்நிலைகள், மற்றது அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய எக்ஸாம்ஸை எப்படி முடிச்சுட்டு நம்ம வெளில வர போறோம், இல்ல அடுத்த ஜாபுக்கு நம்ம கரெக்டா போய் சேர்ந்துருவோமா, இல்ல நம்ம லைஃப் அடுத்தது கரெக்டா அமைஞ்சிருமா, சில விஷயங்கள் அடுத்த கட்டம் என்று நினைக்கும் பொழுது நாம எப்படி மாறுகிறோம்ன்றா ஒரு பயத்தின் மத்தியில கடந்து போகிறோம். இந்த நாட்கள்ல அநேகர் பாத்தீங்கன்னா மனம் நொந்த சூழ்நிலையில காணப்படுகிற வாலிப பிள்ளைங்க தான். சோ எதிர்காலம் நல்ல பிரைட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் எத்தனையோ முறை சொல்லி அனுப்பினாலும் அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சோர்ந்து போன நிலைமையில இருக்கு. இன்னைக்கு காட் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மனமே